ஒரு ஊருக்குச் சொந்தமான 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் பெயர்கள் சிவா, சுகன் மற்றும் கீதா. முக்கியமான ஒன்றாக அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு புதிதாக வானவில் மயக்கம் சூழ்ந்த ஒரு மந்திரமான மண்டலத்தை பற்றிய தகவல் கிடைத்தது. அந்த மந்திர மண்டலம் ஒரு 10 ஆண்டுகள் ஒரே நாளுக்கு மட்டும் திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அவர்களது ஆர்வம் அவர்களை அந்த மண்டலத்தை பார்க்கச் சுமந்தது. எல்லோரும் உறுதியுடன் அந்த மந்திர மண்டலத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தனர். 3 நண்பர்கள் பெரிய மரச்செடி கொண்டு மூடிய மண்டலத்தின் வாசலுக்கு வந்தார்கள். அந்த மந்திர மண்டலத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு ஒளிக்கருவி மாயமாகச் சுரந்தது. சவால் ஒரு கட்டத்தில் இருக்கும் என்று அவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டது. 3 சவால்களில் முதலாவது சவாலை ஒரு மாயக்காடாகவும் அதிகாரமாகச் சொல்வதன் மூலம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழியில் சென்று ஒரு மாபெரும் கிளை மற்றும் பரந்த காடுகளை வலிக்கொண்டனர். முதல் சவாலுக்குப் பிறகு அவர்கள் ஒரு மந்திர வழிகாட்டியை சந்தித்தனர். அவர் அவர்களுக்கு கூறினார், இந்த மந்திர மண்டலத்தின் வழியில் நீங்கள் நம்பிக்கையுடன் நிச்சயமாக அடைய வேண்டும். அவரது வார்த்தைகள் அவர்களை ஊக்குவித்து அவர்களின் அடுத்த முயற்சிக்கு உந்துவித்தது. அந்த மண்டலத்தில் 3 நண்பர்கள் ஒருவருக்கொருவர் மேல் ஆதரவு அளித்து அவர்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அவர்கள் மண்டலத்தின் அனைத்து சோதனைகளையும் வெற்றிகரமாக கடந்து ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை கண்டுபிடித்தனர். அந்த மந்திர மண்டலத்திலிருந்து திரும்பும்போது அவர்களது வாழ்க்கையில் புதிய உணர்வுகளை பெற்றனர். அவர்கள் அந்த பயணத்தின் மூலம் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் தைரியத்தை பற்றி கற்றுக்கொண்டனர். இதுதான் கதை. நீங்கள் உங்களின் சவால்களை சமாளிக்க ஒற்றுமையுடன், நம்பிக்கையுடன் மற்றும் தைரியமாக இருக்க வேண்டும்.